இவி எல்லாமே போட்டு முடிச்சு டயர்ட் ஆன மாதிரி என்னமோ அவ்வளவுதான். அப்புறம் வலிக்கும், அப்புறம் அழுவ. அதெல்லாம் மாட்டேன்ப்பா பண்ணுமா. நீங்க எங்க போறீங்க? டேக்கா கிழிச்சிடக்கூடாது, அக்காவோட புது புக்கு. நம்ம கிழிச்சிடாதானம்மா. நம்மகிட்ட ஏற்கனவே பழைய ஸ்டாப்லர் ஒன்று இருந்துச்சுடா. அப்படி என்ன மாதிரி தான் எனக்கும் ஞாபகம் இருக்கு. இருந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. தெரியல. நீ ஒரே அடிதான் லீவ்னாலும் நான் ஸ்டாப்லர்லாம் எடுக்க மாட்டேன். கம்மு டேப்பு ஒரு சின்ன டைரி மாதிரி செஞ்சால அதுக்கு அடிச்சது என்னது? அது எப்போ? ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷம்லாம் இல்ல, ஒரு வருஷம் இருக்கும். ஏதாவது இருக்கு. குட்டிய கங்கரு இருக்கு. இது உள்ள இப்படி கையை வச்சுட்டு அடிச்சிடாதானே. டேடி சின்ன வயசுல அப்படிதான் அடிச்சிட்டேன். ரத்தம் வந்துடும். எங்கள் அப்பா அடிக்கலை, திட்டிப்டாவை பயங்கரமா. பெரிய டாத்தா கடையில் அப்போ லாட்ரி டிக்கெட் உண்டு. லாட்ரி கட்டுக்கட்டாக இருக்குமா, அது அப்படி 4 நாளைக்கு தான் அப்படி பின்னடிச்சு அடுக்கணும். அப்படியே அடுக்கிட்டே இருப்போம் எங்கள் வீட்டில் எல்லாரும் உட்காந்துருந்து. அப்போ நான் அதை அடிப்பேன்னு சொல்லிட்டு உள்ளே கை விட்டுட்டு அடிச்சிட்டேன், அமுக்கிட்டேன். சும்மா இல்லாமல் இருந்தால் இது எப்படி குரங்கு சேட்டை பண்ணுறாலும் அது மாதிரி நானும் பண்ணிகிட்டு இருப்பேன். எங்கேருந்து வந்துச்சுன்னு சரியாம்மா? நிற்கும் நிற்கும், அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரியா? எல்லாம் ரெடி. அட்டை போடுங்க. போடுங்க ஓடுங்க, அட்டை போடுங்க. பார்த்துக்க, மெனக்கட்டு அலையணும். மேடம் உங்கள் பொண்ணான கையை வச்சு சும்மா இருக்க. அது பிரிச்சுட்டு அப்புறம் அழுக்காயிட்டா அப்புறம் வேஸ்ட் ஆயிடும். சாரி, அது லேபிள் ஒட்டுறதுக்கு தான் தேவைப்படும். ஏன்னா லேபிள் வந்து இந்த சொர அட்டையில ஒட்டாது. குட்டியதா சொன்னா கேளு, அது வேஸ்ட் ஆக்கிறாதா பிச்சு. இது பரபரன்னு இருக்குது. இல்லம்மா, பரபரன்னு இருக்கிறது வெளியே வரும். தப்பா போடுறேன். போன வாட்டி எப்போ அவசர மாமா நீ அப்படிதான் தப்பா போட்டா. அந்த பரபரன்னு உள்ளது வெளியே உள்ள வந்துருச்சு. கம்பு பிறகுதான் வரும். முடிஞ்சது உள்ள குச்சி இருக்குமா என்ன? உங்களை அடிக்க இல்ல தூங்கும் போதே அட்டையை போட்டுருவோம். கேட்டியெல்லாம் நீங்க இவர்தான் ஜாலியா இருக்கும். நீ தூங்கிட்டு இருக்கும் போது அட்டையை போடணுமாடா? அம்மா சொல்ற. கம்பில பூட்டி வச்சோன்னா உனக்கு யார்ட்ட சோறு தருவா? நீ கம்பிக்குள்ள போட்டு டேடி மாதிரி தான் இருக்கும் போலுக்கு. அது என்ன வரல, அது என்ன இருக்கு? அந்த பேப்பர் தாமா அந்த அட்டைனா நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் உண்டுல்ல, அது ஈஸியா போட்டுடலாம், மடிச்சா நிற்கும். இது ஒரு மாதிரி வடிவி பேப்பர் அது வாங்கிடுவாங்க. எங்க ஸ்கூல்ல கொடுத்தாங்களே. அப்படியா? அது முன்னாடி கையில பின்ன அடிச்சிட வேண்டியதானே இல்லையா? அம்மா போட்டு படிச்சதா. எங்கடா இது என்னது? அப்பா நீ அப்படிதான் பண்ற. ஆஹா, பின்ன அடிச்சு ஒவ்வொரு புக்ல போட்டு அடிச்சிட்டு அஜிகே புக்ல இவ கையில அடிச்சறவா நீ வேண்டாம். ஏய் சரி விடு, பட்டு திறந்துட்டோம். ஏய் அதெல்லாம் கையில அது கையில வச்சு கிழிச்சிடலாம். இது வெட்டி ஆமா, அது புரியுது. அதான் நல்லா இருக்கும். அந்த இன்னொரு சிசர் இருந்துச்சுல, அது நல்லா விட்டாதான் என்ன? மஞ்சள் கலர் சுத்தமா விட்டாது. உங்களோட மோசம். போட தெரியுதுல்ல, போட வேண்டியதானே. அம்மாவுக்காண்டி வெயிட்டிங்கா கொண்டாடா. நீ 10th மார்க் எத்தனை சொல்லு. நீ சொல்லுவே, சொல்றியா? இப்ப சர்டிபிகேட் எடுத்து காட்டட்டா? காட்டி போடுவேன், சொல்லு. இப்ப நான் கம்மி மார்க் தாங்க. எத்தனை மார்க் அதை சொல்லு. இந்த சைடுல ஒன்னு அடிச்சிரு. ஏவே எத்தனை மார்க் ஏய்யா சொல்லு. கம்மியா எடுடா. 300 220 இருக்கும். உங்கள மாதிரி ஃபெயில் மார்க்லாம் கிடையாது. நீங்க எவ்வளவு எடுத்துப்பீங்க? நான் அம்மா 12th படிக்கிற வரைக்கும் எங்க வீட்ல கரண்ட் எல்லாம் கிடையாதுடா. ஏய் இப்படி சொல்லு, அப்படி சொல்லு. சொல்லு சொல்லு. ரத்தம் வந்துட்டு அப்புறம் அழுதுட்டேன் டேடி. ஆமா, அப்பா திட்டினது நல்லா இல்ல,
அது கையில் வலிச்சிட்டு கையிலேருந்து ரத்தம் வந்துட்டு. உங்க டேடியும் ஒன்னே மாதிரி சொல்லி பேச்சே கேட்காம இருந்திருக்காங்கடா. நில்லுடா நில்லுடா. அப்படிலாம் அடிக்க கூடாதுடா. சரி நீ இது அடிக்கிறியாடா? உனக்கு எந்த இடத்துலலாம் அடிக்கணும்னு நீ அதில் ஸ்டாப்லர் நான் இதுல இது பண்ணுவேன். உடனே அப்ப நீங்க ஏமா அடிச்சு வச்சிருக்க? இந்த பக்கம் அடிச்சானாம்பா. சரி கேட்ட கேள்வி போய்க்கலையே. விடுங்க. ஏய் நீ ஒரு அங்கன்வாடி ஆசிரியர் பணியாளரோ? அங்கன்வாடி பணியாளர் தானே. சரி ஏதோ ஒண்ணு மொத்தத்துல. சரி இப்போ நானும் போடலான்றே. ஏன்டா இதுக்கு தான் நான் சொன்னேன் உங்க டேடிட்ட, அவ தூங்கும் போதே நமக்கு வேலை பார்த்துருவோம் கையோட. பாத்தியா? நீ போய் தூங்கு போ. ஐயோ இதை வச்சுட்டு அதுதாம்மா எப்படி வைப்பாங்க? குட்டி அதான் அடி. குட்டி பிள்ளைங்களுக்கு குட்டி ஸ்டாப்லர். கரெக்ட் தான். நமக்கு இழு தொற இழு அவ்வளோதான் நமக்கு. சரி மார்க்கெட்டு சொல்லவே இல்லையே. சொல்ல மாட்டேங்க. பாப்போம் ஒரு நாள் உங்க அம்மையோட சர்டிபிகேட் எடுத்து நான் வீடியோ போடல. அது என்னது? ஆமா நான் பாத்துறேன். விஜயன் என் பேரு. அதான் விஜயன் மாத்திடுவோம். விஜயன் மாத்திடுவோம். விஜயன் ஆமா. சரி நான் போயிட்டு சாதாரண போய் ரிப்பன் வாங்கிட்டு வந்துட்டா. ஒரு கொட்டை கட்டிட்டு போலாமாடா? நாளைக்கு ஒரு நாளைக்கு போலாம். ஒரு நாள் ஒரு ரிப்பன் இருக்கு. போன வாட்டி ஒண்ணு இந்த இதுக்காக கொண்டு போயிருந்தோம். பரதநாட்டியத்துக்காக. அது தொலைச்சிட்டு வந்துட்டியோ? இப்போ ஒண்ணு எப்படி மிஸ் ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா. நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒத்தரை ஒரு கொண்டை போட்டுக்க. போட்டு போயிருவோம்டா. கலர் ட்ரெஸ் போட்டு போக சொல்லு நாளைக்கு. ஆமாம் நான் கரெக்டாக சொல்கிறேன். ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். எதுக்குன்னா இருக்கிறது ஒரு யூனிஃபார்ம், இன்னொரு யூனிஃபார்ம் தச்சு வரல. ஒரு வேளை லேட் ஆகிட்டுனா என்ன பண்ணுவீங்க? அது 3 துணி கோட்டு கட்டலாம் இருக்கு. காயல்னா என்ன பண்ணுவா நீ? அதெல்லாம் நம்ம யூகிக்க முடியுமா? அதெல்லாம் நீ கிளைமேட் எல்லாம் யூகிக்க முடியாது. அதனால என்ன சொல்ல, ஒரு நாள் கலர். என்னடா உனக்கு என்ன? நீ இது அடிமா. உனக்கு ஓன் அவுட் தான். சரி நான் போ ஓன் அவுட்ல அடி போ. அக்கா வீ குட்லாம் வாங்கி இருக்கா பாரு. ஹிந்தி உனக்கு இனி ஹிந்தி கிடையாதுல்லண்ணே. உங்க பாரு பாப்பா, தமிழ்லாம் நல்ல மார்க் எடுக்கணும் இனி. சரியா? ரொம்ப கஷ்டமா இருக்கும் உனக்கு. ஆமா ஆமா. அது யாரு இது யாரு? சோட்டா பீம் தெரியுமா? சோட்டா பீம்னு சொல்ல மாட்டேன், சோட்டா பீ அப்படிம்பா. சரியா? சரிடா பின்னாடிடா. எங்க ஏய் சரிடா பின்னாடிடா. இனி வந்து இலக்கணம்லாம் உண்டு 6ஆம் கிளாஸில். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீ புரிஞ்சு கவனம். கிராமர் தான். அது புரிஞ்சா மட்டும்தான் உனக்கு அது ஈஸியாக இருக்கும். சரியா? தமிழில் மார்க் குறைஞ்சிட்டு வேற எல்லாத்துலேயும் மார்க் அதிகமாக எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்படியா? ஸ்கோர் பண்ண விட மாட்டா. என்னமோ படி, உனக்கு எப்படி வருதோ படிப்போம். சரிடா நீ சொல்ற, நான் கேட்குறேன். முடியும். நீ டக்குன்னு அடி, டக்குன்னு சத்தம் கேட்கும் பாரு. சரிம்மா நான் சாத்தாந்து போயிட்டு
ஆமா குத்துக்கள் அடிச்சதா இருக்கும்டா. அது குத்திரும் சொல்லிட்டேன் கவனம். குத்திருக்கா? அதான் அண்ணா கிடக்கு. சரி சரி பார்த்துடுவோம். அண்ணா தான் கிடக்குறேன் பார்த்துட்டேன். நான் டீ எடுத்து கொடுக்குறேன் சரியா? அதனால காலையில் அப்படி போங்க. இந்த இது ஆகுமா அப்படின்னு பார்த்துக்கண்ணே. உனக்கு வேணுமாம்மா? இதை இப்போ போடு. அது கொஞ்சம் இதா இருக்கு. ஆமாம் அதை கழிச்சு வெட்டு. இதை வெட்டி தூர போட்டுட்டு போடு. ஒருவேளை இது ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வை, அதை நீ அப்படி பத்திரமா வச்சுக்கலாம். நீ உடனே போட மாட்டல, நீ போடு. இன்னும் புக்கு வர வேண்டியது இருக்குடா. அதனால உனக்குள்ளதுல மீதிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. சொல்ல முடியாது, முடிஞ்சாலும் முடிஞ்சிடும். போன வாட்டி எதுவும் வாங்கணும். உங்க வங்கி 10 இல்ல. ஆமா. அப்போ ரெண்டாவது அந்த நார்மல் உள்ளது ஒண்ணு வாங்கினாவே ஏன்லையோ அதான் போட்டுட்டு இதை மீதி வச்சிருந்தேன். சரிம்மா அடிக்க தந்துருவோம். அப்பா அடி கேக்கா? அப்போ இப்போதான் சாத்தாளம் போகணும்னு நினச்சேன். ஏதோ வாங்கிட்டு வரணும்னு நினச்சேன். வாங்கிட்டு வாங்க. நீ தான் அடிக்கணும் இங்கே. அப்பா அடிக்காம வேற யாரும் அடிக்க முடியும் என்னடா? உங்கள் அம்மையை அடியா? அம்மா உங்கள்கிட்ட அடிக்க மாட்டான். யாரு? அம்மா அடிச்சிருக்கல்ல? அப்போ அம்மா அம்மா தானே அடிச்சா? அது யாருக்குமே புண்ணா இருந்துச்சு. இவங்க அம்பி பெருமா வீட்டுல மாடியில வந்து தெரிஞ்சிருக்கா. அது ரத்தமா வந்துருச்சு. அதெல்லாம் ஆறிட்டுடா அந்த புண்ணுலாம். அடிட்டா? ஆமா. இதுக்குதான் எல்லாரும் கம்புத்தான்னு கேட்டியா? வலிக்கும் வேண்டாம். வலிக்கும். குடு, ஒரு அடி அடிக்கும் குடு. வச்சிருங்க வேலி சேட்டை பண்ண அடிக்கிறதுக்கு. ஆமா இந்த இது ரெண்டு எடுத்தானமா சரியா? சக்கரை நானும் இருக்கு தேவைப்படும். நான் ஒருத்தி ரொம்ப சேட்டை பண்றா, கண்டிப்பா தேவைப்படும். அது அவ பேக்கு. அவ பேக்கு. இது அவ பெண்ணு. அது உள்ள வை. அவளோட எடுக்க கூடாதுடா. அது அவ பெண்ணு உள்ள வச்சிரு. நீ மட்டும் தான் சவுண்ட் போடணுமா? எப்படி போடணும்? முட்டை முடியா இனி மாதிரி சவுண்ட் போடணும். இனி மாதிரி தூங்க போறியா? சரி தூங்கு. கூட அம்மா கொடுத்துரும். ஏய் தூங்க போறேன்னு தானே சொன்னேன். ஏய் ஏய் போறதுக்குள்ள வர்றா. முடிஞ்சிட்டா? சரி கொடு, போட்டு தரேன். ஆமா முடிஞ்சிட்டு. நடா பார்த்து கவனம், கையில பட்டாம. டேய் ஏய் போறதுக்குள்ள வர்றா. ஒய்யால என்ன பிள்ளை இது? என்ன நேரத்துல பெத்து தொலைஞ்சா? எங்களுக்கு டயர்ட் ஆகலையாதான்? இல்லை சங்கரிக்கு டயர்ட் ஆகலையா? எல்லாத்துக்கும் நீ படு.
அப்படியா இங்கே போரு அப்படின்னா இப்படி போடு. அப்படியா இப்போ இந்த கட்டில் ஒரு பூச்சி போய் போரு. இப்போ தலைவலி நான் பயப்படுவான்னு சொன்னா அந்த அவன் பூச்சியே நான் தாங்க. நான் பயப்படுவேன். அப்படியா? ஆ சரி படுங்க. டாடி, ஒரு இதுக்கு அம்மா 4 பின் 5 பின். சங்கரி எதுனும் நான் ஒரு சைடுக்கு 5 பின் போடுறேன். ஆனா சின்ன பிள்ளையில சங்கரி இப்படி படுத்து இருந்து தூங்குற மாதிரி நடிச்சா பூச்சினா போதும் உடனே கத்திட்டு எழுந்திரும்ல. ஒண்ணுமே மடக்கல நீ. ஒண்ணுமே மடக்கி தாரேன் நீ. சரி அம்மா போடாம ஒட்டப்பட்டேன். மூக்க தூக்கு. சங்கரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது தூங்குற பிள்ளைக்கு கால் ஆடுங்கன்னா கால் ஆட்டிடுவா. தூங்குற பிள்ளை கொரட்டை விடுங்கன்னா உடனே கொரட்டை. லட்சுமி மூஞ்சில தூக்க கிளை ஓடுது உங்களுக்கு. ஆமா சரி இதை மட்டும் முடி. 4 தானே இருக்கு. முடிச்சிட்டானா ஒரு ஆட்டம் லூடோ போடுவோம். கனவா இருக்கு 2 நேரம் இப்படி பார்த்துடுங்க. ஒரு ஆட்டம் லூடோ போடும். சரியான லூடோ பத்தியம் ஆயிட்டாளே. லீவுக்கு டைம் பாஸ் என்னன்னு போவேன். விளாண்டெல்லாம் இப்போ ஒரே அதெல்லாம் இருக்கு. இப்போ லூடோன்னா வந்ததும் லூடோ விளாடுவோம்லாம் சொல்றா. இப்போ ஃப்ரீயா இருந்தாலும் அப்படி நான் ஸ்கூல் போனா அவளுக்கு அவ வேலையே முடிக்க வைக்க நேரம் டைம் கரெக்டா இருக்கும். ஆமாண்டா சரியா ரொம்ப அதை யோசிக்காதானே. சரி டக்குன்னு போடுங்க வேணா. தண்ணியர் மட்டும்தான். சனி ஞாயிறுலாம் கண்டிப்பாலாம் கிடையாது. ஆமா அம்மைக்கு வேலையை பொறுத்து. அதான் ஒரு 4 ரூபா போல விளையாடலாம்ல. 4 ரூபா சரிடா சரி சீக்கிரம் போடுங்க. என்ன முடிய போகுது. தூக்கம் வந்து போட்டு எனக்கும் தூக்கம் வந்துட்டு. இன்னும் 1/2 மணி நேரமும் உள்ள மூடிட்டா தூக்கம். இல்ல விஷப்பூச்சி. ஏய் விஷப்பூச்சி. இப்ப படுக்க விடுங்க சங்கரிய 2 நிமிஷத்துல பிளாட். ஆமா மூஞ்சில இப்பவே தூக்கம் தான் இருக்கு. சும்மாவே படுத்தா தூங்கிடுவேன். இந்த விஷப்பூச்சியை பாரு. நான் படுக்கிற வரைக்கும் அம்மா என்ன பண்றாமான்னு அம்மா தூங்குற வரைக்கும் பின்னாடியே வருவார். அம்மா என்ன செய்யறா? நான் 2 வாட்டி கூடுவேன். வரலன்னா நான் வந்து தூங்கிடுவேன். அவ நம்ம பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் முதுகுல தொங்கிட்டே இருப்பாள்ல. சின்னது தானே. ஆமா நானும் வான்னு கூடுவேன். வர மாட்டேன். எந்திரிச்ச உடனே அப்படிதான். அம்மா இங்கேயே நிக்கிட்டு அம்மாவை பார்க்க மாட்டா. எந்திரிச்ச உடனே கீழே தான். இங்க இருந்து அவங்கள எட்டி பார்க்கலாகும். நேர கீழே தான் வரும். அவருக்கு அவசரம். அம்மா இங்க போலாம் அப்படின்னு கீழே தான் விடுவா. நீயும் அப்படித்தான். நீ அந்த எத்தனை நாள் அடி வாங்கியிருக்கேன்னு கேட்டு வர மாட்டேன். எடுத்தோடனே அம்மா புராணம் தான் பாடுவேன். அப்போ அங்க போவேன்லடா அம்மா பாட்டி வீட்டுக்கு செடிக்கு தண்ணி எடுத்து ஊத்த போவேன்ல. ஆமா காலைல பேருவா தண்ணி எடுத்து ஊத்த உடனே நீ அழுவையா அப்போ கோவம் வந்துடும். சும்மா போதும் போதும். ஏவா இது இப்போதைக்கு முடியாது. அதான் அது அடுத்த ஸ்டெப் போங்க. ஏமா இது முடியாது நீங்க வேலையை பாருங்க கண்டுக்காதீங்க. முடிஞ்சாடா? எதை அப்படி? ஆமா இப்போ என்ன பண்ண? இப்போ என்ன பண்ணணும்? முடியுமா? சரி முடி வச்சுக்கண்ணே. இன்னைக்கு மட்டும் இல்ல நாளைக்கு போகணும். ஏன் இன்னும் 2-3 புக்கு வாங்கலையோ? அது பிரச்சனை இல்லை. அது அம்மா ஒத்தையில போட்டு கொடுத்துருவா. அட்டை இருக்குல்ல இன்னும் ஒரு அட்டை கிடக்கு. என்ன எல்லாத்தையும் எனக்கே காலியாயிட்டா. அது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டிருந்துருக்கலாம். இன்னைக்கு போடுவோம் நாளைக்கு போடுவோம் கடைசியில ஸ்கூலுக்கு திறக்கிறதுக்கு முன்னாடி தான் சின்னதுடா இது. ஒத்து கம்மல் வேற நேரத்துல இருந்து இருக்கு. ஆமா இவ அது கம்மலை அடைச்சிடும். ஏதோ ஒரு கம்மல் எடுத்து போட்டு விட அவளுக்குன்னு டக்கு முடிஞ்சிட்டல. இந்த ஒண்ணு தானே டக்குன்னு படிங்க. ஆமா அடைச்சிட்டோம். அதுக்கப்புறம் வலிக்கும். 2வது காது குத்தணும் பிறகு. அப்புறம் வலிக்கும். அப்புறம் அழுவ. அதெல்லாம் மண்டலப்பா பண்ணுமா. ஆமா உங்க அக்காவுக்கு காரணம் கிடைச்சிக்கிட்டு எந்திரிக்கு. அதனால அக்கா எந்திரிச்சிட்டா. எப்படா எந்திரிக்கனே பார்த்துட்டே. ஏதோ ஒரு 2 கம்மல் போட்டு விடு. ஏதோ ஒன்று போட்டு விடு. தெரியுது. ஏய் நடிக்காத. அங்க மேல படுத்துக்க மாட்டேல. போட்டாச்சு ரெடி ஆயிட்ட காமி. அழகா இருக்குது உங்களுக்கு. சூப்பரா இருக்குடா முட்டு முட்டியா. குட்டியா அழகா போட்டு கம்மல் நல்லா இருக்கு. அவ்வளோதான் ஒரு வழியாக போட்டு முடிச்சாச்சா?
ஏதோ இவ எல்லாமே போட்டு முடிச்சு டயர்ட் ஆன மாதிரி என்னமோ அவ்வளவுதாங்கிற இவ எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் அடிச்சிருக்கேன். அது ரொம்ப கஷ்டமான வேலைடா. இவ நான் எத்தனை இது நான் அப்படியே பேப்பரை வெட்டி வெட்டி தந்திருக்கேன். அளவெடுத்து வெட்டிருக்கீங்க. அம்மா தானே பாதி பண்ணா. அப்போ நான் பண்ண மட்டும் எவ்வளோ கஷ்டம். அம்மா தானே மடிச்சு மடிச்சு வெட்டியிருக்கா. ஏய் நான் மட்டும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன். நீங்க அப்பப்போ செவுத்துல சாஞ்சிருங்க. நான் பாருங்க ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து நானாவது அப்பப்போ காலம் நீட்டிடுவேன். ம் சரி மொத்தத்தில் ஒரு வழியாக முடிச்சாச்சு. இரு வைக்கிறேன் அவ்வளோதானே. பாய் போட்ட வேண்டியதானே. ம் இவ தான் குட்கல். நீ தானே குட்கல். உங்கள் பாய் போட்டால் பாய் போடுறாங்களே பேர் பாய் மெட்டல் மண்டையன்.